ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நேற்று கோயம்புத்தூருக்கு வந்தார் மோடி. அதே போல நேற்று இரவு 8:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே வழக்கமாக அவர் உரையாற்றுவதை போல உரையாற்றி இருக்கிறார். அதில் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்ட 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா, அந்த தொகுதி மறுவரையறைக்கான அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது குறித்து தான் அவருடைய பேச்சின் மைய பொருள் இருந்துச்சு. அவர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, ஒரு சிசு கொலையை செய்வது போல கொலை செய்து விட்டார்கள் இந்த மசோதாவை. அதனால் இந்திய நாட்டின் பெண்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் இப்படி செய்யும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். இன்னொரு புறம் பெண் எம்பிக்கள், பாஜகவினுடைய பெண் எம்பிக்கள் ஹேமமாலினி, சுஷ்மா ஸ்வராஜினுடைய மகள் பன்சூரி ஸ்வராஜ், இப்படி அவங்க ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு போய் டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் இல்லத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. போலீஸ் தண்ணீர் பீச்சி அடித்து அந்த அளவுக்கு கலைக்கிற அளவுக்கு அங்கே ஒரு தள்ளுமுள்ளு ரணகலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மோடி பேசின அந்த பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இது அப்பட்டமான ஒரு மோசடி. பாராளுமன்றத்தில் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்ட பிறகு 10 நிமிஷத்தில் வெளியே வந்த பாரதிய ஜனதா எம்பிக்கள் இந்தியில் அந்த முழக்கத்தை வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ இது தோற்க போகுது அப்படின்றது தெரியும். இது அரசியல் ரீதியாக அறுவடை செய்யணும், பெண்களுக்கு எதிரானவர்கள் எதிர்கட்சிகள், அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி இவங்க இப்போ வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ ஊடகங்களாக இருக்கட்டும், மோடி பேசுகிறதா இருக்கட்டும், மற்றவர் பிஜேபி தலைவர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், நம்ம ஊரில் அன்புமணி இவங்கெல்லாம் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாரும் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்கட்சிகள் காங்கிரஸ், திமுக இவர்கள் முறியடித்து விட்டார்கள். ஆமாம், நேற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ், தமிழ் இந்து எல்லா பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியுமே தான். ஆமாம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அப்படின்னு தான் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 கொண்டு வரப்பட்டு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு இன்னும் அமலில் இருக்குது. அதில் திருத்தம் கொண்டு வரான்னு சொல்லி தான் இந்த 131வது அரசமைப்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வராங்க. அதில் மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது சமீபத்திய கணக்கெடுப்பை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு ஒதுக்குவோம் இப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு தான் பிரச்சனையே தவிர மகளிருக்கான இடஒதுக்கீடு இல்லை. அது ஆல்ரெடி சட்டமாக இருக்குது. அது இல்லாமல் திமுகவினுடைய எம்பி வில்சன் அது ஒரு தனிநபர் மசோதாவாக மகளிருக்கான இடஒதுக்கீடை தான் இந்த 543 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவர் மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் செய்வது மோசடி. மகளிர் பேரில் தொகுதி மறுவரை செய்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். இல்லை, மக்களவையில் பேசும் பொழுது மோடியும் சரி அமித்ஷாவும் சரி, இது மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் செய்ய போகிறதில்ல, 50% அப்படியே உயர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்க பேப்பரில் இல்லையங்க, இந்த மசோதாவில் இருந்தால் தானே நீங்கள் அப்படி செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேள்வி எழுப்புறப்ப நாங்கள் சொல்கிறத நம்ப மாட்டீங்களா, இது மோடியின் உத்தரவாதம் அப்படின்னாரு. ஆனால் நேற்று கோயம்புத்தூரில் பேசுகிறப்ப மோடி சொல்கிறாரு 2011 சென்சஸ் அடிப்படையில் செய்ய போகிறோம்னு. இப்போ அதன்படி செஞ்சால் தமிழ்நாட்டுக்கு 46 தொகுதிகள் தான் மிஞ்சும். வடநாடு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் 143 தாண்டி தொகுதிகளை பெறும் அப்படின்னு வல்லுநர்கள் கருத்து சொல்கிறாங்க. அப்போ மோடி நாடாளுமன்றத்தில் ஒரு பொய் சொல்கிறாரு, உடனே ஒரு நாள் கூட ஆகலை இங்கே சிக்கிட்டாரு, கோயம்புத்தூரில் உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அதில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, 1 மணி நேரம் டைம் கொடுங்க, மசோதா திருத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன், 50% அதிகமாக கொடுக்குறேன்றதை திருத்தி எழுதி கொண்டு வரேன், இப்படி பேசுகிறாருங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு மோசடி பேர்வழிகள் அப்படின்றதான் இது காட்டுகிறது. இவங்களுடைய நோக்கம் 15 லட்சம் போடுறேன் அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் சொல்லி ஏமாத்துனாங்க. இது நாடாளுமன்றத்திலேயே சரமாரியா சொல்லி ஏமாத்துறாங்க. அதனால தொகுதி மறுவரை என்ற பேரில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு, வடகிழக்கு மாநிலங்களுக்கு தொகுதியை குறைக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமே தவிர பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்க டிஎன்ஏலே இல்லை. ஏன் டிஎன்ஏல இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சிசு கொலை அப்படின்றாரு அன்புமணி, பெண் சிசு கொலை, கருவிலேயே கொல்ற மாதிரி கொண்டாங்க அப்படின்றாரு மோடி, சிசு கொலைன்றாரு. அந்த அளவுக்கு பெண்கள் மீது
அவங்களுக்கு வந்து தங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம், அவங்க உரிமை பெற வேண்டும், நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அவங்களுடைய நோக்கத்தை நீங்கள் கேள்வி எழுப்ப முடியுமா? நீங்கள் இந்தி பேசும் மாநிலங்களில் ஆண் பெண் ரேஷியோ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெண்களுடைய ரேஷியோ ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் தான் ஓரளவு அதற்கு சமமாகவோ அதற்கு பக்கத்துலேயோ இருக்கும். ஏன் அங்கே பெண் விகிதம் குறையுது அப்படின்னு சொன்னால் பெண்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது, பெண் என்பது ஒரு சுமை, இந்த கருத்து தான் வந்து இந்துத்துவ மாநிலங்களில் இருக்குது. சனாதனத்தோட கருத்தே அதுதான். அதனால சிசு கொள்ற மாதிரின்னு அவர் சொன்னாருன்னா முதல்ல அவர் வந்து தன்னுடைய இந்து சமூகமே அப்படிதான் இருக்கு அப்படின்றத அவர் ஒத்துக்கணும். பிரதமர் வேட்பாளராக 2014 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. அப்பதான் அவருக்கு திருமணமான விஷயமே நாட்டு மக்களுக்கு தெரிய வருது. அபிடேவிட்ல அப்பதான் குறிப்பிடுறாரு. குஜராத்ல சிஎம்மா இருந்தப்ப அந்த காலத்தை அவர் ஃபில் பண்ணவே இல்லை, அதை விட்டுட்டு போறாரு. ஏன்னா ஒரு RSS பிரச்சாரக்கு கல்யாணம் பண்ண மாட்டாரு அப்படின்ற இமேஜ் தான் மோடிக்கும் இருந்தது. RSS பிரச்சாரக்கு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, பாதிரியார்கள் மாதிரி, பிரம்மச்சாரி. 2014 இவர் குறிப்பிட்ட பிறகுதான் தெரியுது. அப்புறம் ஊடகங்கள் அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்து பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க, அது முடியலை. எந்நேரமும் அவங்களுக்கு போலீஸு செக்யூரிட்டிலாம் போட்டு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் வச்சிருக்கிறாரு. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தனக்கு தாலி கட்டின அந்த கணவனோட சேர்ந்து வாழ முடியலை, வீட்டு சிறையில் வச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துக்கும் பொது இடத்துக்கும் போக முடியல, யாரோடையும் பேச முடியல, இப்படி தான் அவங்களுடைய இது இருக்குது. மோடி மீது இப்போ அவர் மனைவியை வீட்டு சிறையில் வச்சிருக்கிறாரு, அது மாதிரி மட்டும் இல்லாமல் வேற இளம் பெண்ணை உளவு பார்த்தார் அப்படின்ற குற்றச்சாட்டும் ஒரு தீவிரமாக இருந்துச்சு இல்லைங்களா அவர் மேலே? ஆமாம், 2013 அவர் பிரதமர் ஆவதற்கு முன்னாடி பெங்களூரை சேர்ந்த ஒரு ஆர்கிடெக்ட் பெண்ணை அமித்ஷா மூலமாக, அமித்ஷா தான் உள்துறை அமைச்சர், போலீஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது குஜராத்தில். ஆமாம், குஜராத்ன்றதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 பேருமே, மோடி முதலமைச்சர், இவர் குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர். அமித்ஷா மூலமாக அந்த பெண்ணை வேவு பார்க்கிறாரு, பின்தொடர்றாரு. எதுக்காக வேவு பார்த்தாரு? அமித்ஷா என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய சாகேப்புக்காக அந்த பெண்ணை பின்தொடர்ந்தேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சாகேப்னா யார்? மோடியை தவிர யார் இருக்க முடியும்? அந்த பெண்ணோட தந்தை இருக்கார் இல்லையா, அவரு தன்னுடைய மகள் வந்து மோடி எத்தனை முறை சந்திச்சிருக்காரு, என்னதுக்காக சந்திச்சாரு, என்ன பிரச்சனை என்பது வரைக்கும் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் விரிவாக சொல்லியிருக்கிறார். அந்த இது இன்னைக்கும் பொதுவெளியில் ஆன்லைனில் கிடைக்குது. அவர் பகிரங்கமாகவே மோடி மேலே குற்றம் சாட்டுறாரு. ஆனால் பின்னாடி அவரை வந்து மிரட்டி அந்த பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக அந்த பெண்ணுடைய தந்தை வந்து பாதுகாப்பு கேட்டதாகவும் அதை ஏற்றுக்கொண்டு குஜராத் அரசு அந்த பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக பின்னாடி போலீஸை வந்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி கதையை மாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அந்த பெண்ணை வந்து ஒரு தவறான நோக்கத்துக்காகத்தான் அந்த பெண்ணை வந்து இவர்கள் பின்தொடர்ந்துருக்காங்க, ஒரு சேஃப்டி லைனில் வச்சுருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அப்புறம் அந்த கேஸை இல்லாமல் பண்ணிட்டாங்க. சமீபத்தில் கூட பிரியங்கா காந்தியை பற்றி அமித்ஷா ஏதோ சொல்லியிருக்காரு, இவங்கெல்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு வர்றதை விட வெளிநாடு போகிறது, அங்கே போகிறது இதுதான் அதிகமாக இருக்குது. இதை பற்றி பிரியங்கா காந்திகிட்ட கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, இன்னமும் அமித்ஷா ஒரு பெண்ணை பின்தொடரும் வேலையை வந்து விடவில்லையா அப்படின்ற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இது இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு விஷயம், இன்றைக்கும் ஒரு பதில் தெரியாத விஷயம். இதை மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் நாட்டுக்கு பெண்களுக்கெல்லாம் வந்து உரிமை வாங்கித்தரேன்னு சொல்லக்கூடிய மோடி முதலுடைய தன் மனைவிக்கு ஒரு விடுதலையோ ஒரு மனைவி என்ற அந்தஸ்தையோ அவர் வந்து கொடுக்கவே இல்லை. வெளிநாட்டிலேருந்து எல்லா தலைவர்களும் வராங்க, அது ட்ரம்பாக இருந்தாலும் சரி, பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனாக இருந்தாலும் சரி, தங்களுடைய மனைவிகளோட நெருங்கிய நண்பர் நெதன்யாகு எல்லாருமே மனைவிகளோட தான் வராங்க. மோடி மட்டும் தனிமரமாக நிற்கிறாரு. அவங்களாம் கேட்பாங்களா மாட்டாங்களா, என்ன மிஸ்டர் மோடி உங்கள் ஒய்ஃப் வரலையா, நீங்கள் மட்டும் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் மோடி என்ன பதில் சொல்லுவார்? அப்போ இதுவே வந்து ஒரு முன்னுதாரணமற்ற ஒரு என்ன சொல்கிறது, பெண்களை வந்து அடக்கி ஒடுக்கக்கூடிய அந்த சனாதன தர்மத்தினுடைய வழியில தான்
மோடியும் அது அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கருதலாம். இந்த ஜசோதா பென் மோடியினுடைய மனைவி பேரு அவங்க ஒரு தடவை வந்து பேட்டி கூட கொடுத்துருக்குறாங்க. நான் மோடியோட டெல்லியில இருக்க விரும்புறேன், இவ்வளவு ஆண்டுகள் பிரிஞ்சிருந்ததை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது, இனியாவது நான் அவரோட இருக்க விரும்புறேன் அப்படின்னு பேட்டியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனா பேட்டி கொடுத்தும் வந்து அதை மோடி கண்டுக்கிறதாகவோ அப்படியும் இல்லை. மோடிக்கு ஜால்ரா போகக்கூடிய மீடியாக்கள் அவரை நேராக பேட்டி எடுக்கும்போது கூட அவங்களும் யாரும் இந்த கேள்வியை முன்வைத்ததில்லை. அப்போ மோடி என்ன செஞ்சாலும் அது சரி, இன்று வரை மோடியினுடைய மனைவிக்கு நீதி கிடைக்கல அப்படின்றதான் உண்மை. அடுத்ததாக பாரதிய ஜனதாவினுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இது மாக்காய்க்கா பாட்டே இருக்குது இல்ல, எங்க வந்து நடத்துற ரத யாத்திரை அப்படின்னு எப்படி ராமன் வந்து சீதையை காட்டுக்கு அனுப்புனாரோ அதே மாதிரி இங்கேயும் பொருந்தது, மோடிக்கும் பொருந்தது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு இருக்குது. ஆமா, நீங்க இப்ப ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் யாரும் மெம்பரா சேர முடியாது. இன்றைக்கு பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், பாரதிய மஸ்தூர் சங்கம், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து, சேவா பாரதி, வித்யா பாரதி, வனவாசி கல்யாண ஆசிரமம், இப்படி பல அமைப்புகள் வச்சிருக்கிறாங்க. பழங்குடியிலிருந்து தொழிலாளிகள் வரைக்கும் பெண்களுக்கு ராஷ்டிரிய சேவிகா சமிதின்னு இருக்கு. இப்படி எல்லா பிரிவுகளுக்கும் அமைப்புகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவருடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்ல ஒரு பெண் வந்து இன்னைக்கு மெம்பரா சேர முடியாது. அப்போ ஒரு இயக்கத்திலேயே இப்போ ஒரு பெண் சேர முடியாதுன்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் தான். அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி ஆர்எஸ்எஸ்ல மட்டும் அப்படி வச்சிருக்காங்க? ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து சனாதன தர்மம், இந்துத்துவத்தினுடைய ஆன்மாவே அதுதான். நீங்க அது சாதி ரீதியாக இருந்தாலும் சரி, சடங்குகள் பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்த மத புனிதத்தினுடைய சின்னம் வந்து பெண். அதனால பெண் மீது எல்லா ஒடுக்குமுறைகளும் செலுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு கணவன் இறந்து போயிட்டா மனைவி உடன்கிட்ட ஏறணும், அல்லது விதவையாக இருந்தாங்கன்னா மறுமணம் செய்யக்கூடாது. ஆணாக இருந்தால் மறுமணம் செஞ்சுக்கலாம், எத்தனை பொண்டாட்டி வேணால் கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. பெண் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது, பிறந்தால் அவங்கள வந்து கொன்னுடுறது. அடுத்தது நவீன காலத்தில் பெண்களாக இருந்தால் வரதட்சணை கொடுக்கணும். அடுத்தது ஒரு இந்து பெண் வந்து ஒரு முஸ்லீம் ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு இந்து ஆண் வந்து முஸ்லீம் பெண்ணையோ கிறிஸ்தவ பெண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே போல் சாதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கீழ் சாதி பெண் மேல் சாதி ஆணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சாதியினுடைய தூய்மை அழிந்து போய்விடும். இப்படி பெண்களை வந்து ஒரு புனித பொருளாக வைத்துக்கொண்டே அவர்களை அடிமையாக வைத்திருக்கிறதா இந்துத்துவ மரபு. அதனுடைய நீட்சியாக வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் துவக்கத்திலிருந்தே பெண்களை தன்னுடைய இதில் சேர்த்து கொள்வதில்லை. இன்றைக்கு உலகம் மாறி இருக்குது, இவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் இருந்தும் கூட பெண்களை சேர்க்க மாட்டேன்றதுல ஆர்எஸ்எஸ் வந்து உறுதியாக இருக்குது. அதிலிருந்தே நம்ம வந்து இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு பொது விஷயம், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அப்படி வந்து மக்கள் பிரச்சனை, போராட்டம், ஏழ்மை, பணக்காரன், சமூக நலத்திட்டங்கள், இப்படி ஒரு அடையாளத்தோடு இருப்பாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் தான் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு பிரச்சனையை கூட மக்களுக்காக போராடியதில்லை. அவங்களுடைய அஜெண்டாவெல்லாம் பாருங்கள், மதமாற்ற தடை சட்டம், பசுவதை தடை சட்டம், இப்படிதான் இருக்கு. தாய் மதம் திரும்புதல், அடுத்தது வந்து முஸ்லீம்களுடைய மீதான ஒரு அவதூறு, கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்கிக்கிட்டு மதம் மாத்துறாங்க, கம்யூனிஸ்டுகள் தேச துரோகிகளாக இருக்கிறாங்க, இப்படி தான் அவங்களுடைய அஜெண்டா இருக்குமே தவிர ஒன்று கூட மக்கள் நலன் சார்ந்து இருக்காது. இது ஒன்றாச்சா? இதனால இந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்துத்துவ சனாதன தர்மத்தின் படி என்னென்ன கொள்கைகளை வச்சுருக்கணுமோ அதன்படி தான் இருக்கும். மற்ற கட்சிகளில் வந்து பெண்கள் சேர்வதோ பொது இதுக்கு வர்றதோ அது வந்து ஒரு சிரமம் போராட்டம்னாலும் பிஜேபியில் அது வந்து ரொம்ப பிரச்சனை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அங்கே வந்து தங்களுடைய கண்ணியத்தோடு இருக்க முடியாது அப்படின்றதுக்கு நீங்கள் ரொம்ப நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலை வந்த பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அலுவலக அறையை வந்து கண்ணாடி அறையாக மாற்றுறாரு. ஏன் மாற்றுறாருன்னு சொன்னால், அவரே சொன்ன பதில் என்னென்னா,
இங்கே குஷ்பு வருவாங்க, காயத்ரி ரகுராம் வருவாங்க, இந்த மாதிரிலாம் பெரிய தலைவர்கள்லாம் வரும்போது டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், கதவை நான் திறந்து வச்சுட்டு தான் உங்களை சந்திப்பேன் இதெல்லாம் சொல்றாரு. இப்படி கண்ணாடி அறை போட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அண்ணாமலைக்கு முன்னாடி வந்து கண்ணாடி அறை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த அறைக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கும்? இது அண்ணாமலை தான் பதில் சொல்லணும். அப்ப கமலாலயம் என்பது வந்து காமாலயம் அப்படின்னு ஒரு பேரால கேலி செய்யப்படும் அளவுக்கு இந்த சமீப ஆண்டுகளில் அண்ணாமலை வந்த பிறகு பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகம் வந்திருக்குது. திருச்சி சூர்யா நிறைய சொல்லியிருக்கிறாரு. இது ஏன் சமீபத்துல கருநாகராஜன் காருக்குள்ள வச்சு பெண் நிர்வாகியை வந்து ரொம்ப தவறுதலா வந்து டார்ச்சர் பண்ணாரு அப்படின்னு அவங்க புகார் மோடி வரைக்கும் கொடுத்தாங்களே, சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிருக்குது. இது தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் என்ன? அது நீங்க பிஜேபியினுடைய தலைமை முதல் கீழ்மட்டம் வரைக்கும் இந்த பெண்களை இப்படி பார்க்கின்ற போக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாதாரணமா இருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல சண்முகநாதன் அப்படின்றவர் நாகூர்ல பிறந்து படித்து ஆளாகி அவர் ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரகா வராரு. கூடிய சீக்கிரமே அவர் தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் அமைப்பாளராக மாறுறாரு. பிறகு தென்னிந்தியாவினுடைய அமைப்பாளராக மாறாரு. இவர் எல கணேசன்லாம் ஒரே பீரியடில் ஆர்எஸ்எஸ்க்கு வராங்க. அடுத்தது எல் கணேசனை பிஜேபிக்கு அனுப்பணுன்னா அங்கே ஒரு பேரை எடுத்தோன்னே இவருக்கும் அது நம்மளும் பிஜேபிக்கு ஒரு ஆளாகணும் அப்படின்னு கேட்குறாரு. இவரையும் பிஜேபிக்கு அனுப்புகிறாங்க. அப்புறம் அனுப்பி இவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆளுநராக மேகாலயாவுக்கு அனுப்புகிறாங்க. 2015ஆம் ஆண்டு மேகாலயா போய் ஒரு ஆளுநர் மாளிகையை ஒரு அந்தப்புறமாக மாற்றுகின்ற வேலையை செய்கிறார். மக்கள் தொடர்பு அதிகாரிக்கு இன்டர்வியூக்கு வரக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் தகாத முறையில் நடந்திருக்கிறார். மேகாலயா மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே ஒரு தாய் வழி சமூகத்தில் வந்த ஒரு மக்கள். அவங்க வந்து பெண்களை கண்ணியத்தோடையும் ஒரு சமமாக நடத்துவதும் அங்கே வந்து சாதாரணம். நம்ம ஊரில் வந்து கணவன் சாப்பிட்டது போக மீதி தான் மனைவி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில்லறைத்தனமான விஷயங்கள்லாம் அங்கே கிடையாது. அவங்க இதை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே போல் அங்கே வந்து மறுமணம், விதவைகள் திருமணம் என்பதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் போய் இவர் வந்து தேசிய சிந்தனையை வடகிழக்கு மாநிலங்களில் கொண்டு வருவேன் அப்படின்னு உறுதியை எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரியான பாலியல் பொறுக்கித்தனங்களை செய்கிறார். இதை வந்து அந்த மேகாலயா ஆளுநர் பவனில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் 80 பேர் சேர்ந்து ஒன்றிய அரசு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரிலாம் இவர் அட்டூழியம் பண்ணுறாரு, இது விசாரித்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, சண்முகநாதனை ராஜினாமா பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு அனுப்புகிறாங்க. அவர் மேலே எந்த கேஸும் பதிவு பண்ணி குற்ற வழக்கின் மூலம் அவரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றது செய்வதற்கு பதிலாக அவரை ராஜினாமா தான் அப்போ தண்டனையா? அப்படி இருக்க முடியாதுல்ல. பாதிக்கப்பட்ட பெண்கள் வரைக்கும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. இது வந்து சண்முகநாதன் என்ன ஒரு தென்னிந்திய ஆர்எஸ்எஸ் அமைப்பாளராக இருந்தவருடைய மீது நடந்த இந்த குற்றச்சாட்டு. இது இன்னைக்கும் வந்து பிரபலமான ஒரு குற்றச்சாட்டு. அதே மேகாலயாவில் பாரதிய ஜனதா துணைத் தலைவர், அவருடைய பேர் வந்து மரக், அவருடைய முழு பேர் வந்து ஃபெர்னாட் என் மரக். இவருடைய பண்ணை வீட்டில் பாலியல் விபச்சாரம் நடத்திட்டு இருக்கிறாரு, அதில் சிறுவர்கள் சிறுமிகளையும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரைடு பண்ணி சில சிறுவர்களையும் சிறுமிகளையும் காப்பாற்றியது. 73 பேரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அது போக மது பாட்டில்கள், இந்த ஆணுரை பண்டில்ஸு, இது எல்லாமே இருந்திருக்கு. ஒரு பாரதிய ஜனதாவின் துணைத் தலைவர், மேகாலயா மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், அவருடைய பண்ணை வீட்டில் இந்த விபச்சாரம் அப்பட்டமாக நடந்திருக்குது. இது வந்து ஊடகங்களில் தேசிய அளவில் ஒரு பெரிய செய்தியானது. அது போக வந்து இருசக்கர வாகனங்கள், காரு, அதாவது வெளியிலேருந்து கூட்டு வர்றது, விருந்தினர்களை கூட்டிகிட்டு வந்து இந்த விபச்சார சர்வீஸ் கொடுக்கறது, இப்படின்ற முறையில் இந்த அயோக்கியர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இதற்கு தலைவராக இருந்தது மேகாலயனுடைய துணைத் தலைவர், பாரதிய ஜனதாவினுடைய துணைத் தலைவர். இது ஒன்றாச்சா. அடுத்தது குஜராத்தில் வந்து 2012 வந்து சட்டசபை கூட்டம் நிதிநிலை அறிக்கையை வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் வந்து ஜனக் தாவே, அவர் மட்டும் எம்எல்ஏக்களை பார்த்துட்டு இருக்கும்போது 2 எம்எல்ஏக்கள், அந்த 2 எம்எல்ஏக்கள் வந்து யாருன்னா சௌத்ரி மற்றும் பரத்வாஜ்,
அவங்க 2 பேரும் ஒரு ஐபேடை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய கேமராவை ஜூம் பண்ணி என்னன்னு அது பார்த்தாங்கன்னா 2 பேரும் வந்து நிதிநிலை அறிக்கை வாதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே ஒரு பிட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அவர் போட்டார். இப்படி குஜராத்தினுடைய சட்டமன்றத்திலேயே 2 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் பிட்டு படம் பார்த்தார்கள் அப்படின்ற ஒரு சாதனையும் படைச்சிருக்கிறாங்க. இது 2012 நடந்தது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் அப்பப்போ பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள்லாம் கொல்லப்பட்ட போது இது ஜிகாதி தீவிரவாதம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பாஜகவினுடைய திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் மாரிமுத்து தூக்கு போட்டு இறந்துடுறாரு. பக்கத்தில் ஒரு சேரில் மோடி படம் வச்சு செருப்பு மாலை போட்டிருக்காங்க. போட்ட உடனே வழக்கம் போல் பாரதிய ஜனதா தலைவர்கள்லாம் துள்ளி எழுதுறாங்க, இது வந்து ஜிகாதி பயங்கரவாதம், ஏதோ பயங்கரவாதி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பொன்னாறு வானதியெல்லாம் ட்விட்டு போட்டிருக்காங்க இதை கண்டிச்சு. விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கள்ள உறவு வச்சிருக்காரு. அது அவருடைய குடும்பத்துக்கு உறவினர்களுக்கெல்லாம் தெரிய வந்துருச்சு. அந்த அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு. இந்த மோடி படத்துக்கு செருப்பு மாலை போட்டதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பாஜக காரனுடைய செட்டப் அப்படின்றது போலீஸ் விசாரணையில தெரிய வந்துச்சு. செட் பண்ணி தேசத்துக்காக செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மோடி இழிவுபடுத்திட்டாங்க இப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது வந்து ஒரு கள்ள உறவுனால அந்த துணைத் தலைவருக்கு கொஞ்சம் மான மரியாதை இருந்ததுனால வெளியே தெரிஞ்சத உடனே தூக்கு போட்டு இறந்துருக்காரு. வழக்கமா பிஜேபி தலைவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஊர்ல உலகத்தில் நடக்காததா அப்படின்ட்டு தான் போவாங்களே தவிர இப்படி செய்ய மாட்டாங்க. இது ஒண்ணு. அதே போல சங்கரங்கோயில்ல வந்து ஜீவராஜ்னு இந்து முன்னணி தலைவர், அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்ட உடனே அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி நடக்குது. இந்து முன்னணியுடைய ராமகோபாலன் வந்து இருக்கிறாரு. வீரத்துறவி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழகம் கண்ட இந்து முதல்வர்கள்லேயே ஒரே இந்து முதல்வர் ஜெயலலிதா தான் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தவர் ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை வைக்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக முஸ்லீம் பயங்கரவாதிகளுடைய செயலாகத்தான் இருக்கணும், இது விசாரிக்கணும். இந்த மாதிரி கொலை நடந்துச்சுன்னா இந்துக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையே போயிடும், இங்கே இந்துக்களாகவே வாழ முடியாது, இப்படிலாம் அவர் பேசுகிறாரு. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசியில் போலீஸ் போய் விசாரித்த உடனே அந்த ஜீவராஜனுடைய மனைவி ஐயம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அருவாமனைனால ஜீவராஜை வெட்டி கொண்டிருக்காங்க. ஏன் வெட்டி கொண்டிருக்காங்க அப்படின்னா அங்கேயும் வந்து கள்ளக்காதல் தான். என்ன அப்படின்னா அவருக்கு ஷர்மிளா தேவி அப்படின்னு ஒரு பெண்ணோட தொடர்பு உண்டு. சரக்கை போட்டுட்டு ஷர்மிளா தேவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தன் மனைவி முன்னாடியே உறவு வச்சுக்கொள்ளக்கூடியவர் தான் ஜீவராஜ். இதை பல நாள் தட்டி கேட்டு பொறுத்து அவன் என்ன பண்ணுவான், திரும்பி மனைவியை அடிப்பான். இப்படி நடந்துகிட்டு இருக்கு. பல செய்திகளில் பார்த்துருக்கேன்ல, குடிகார மனைவின்ட்ட கஷ்டப்படக்கூடிய மனைவிகள் ஒரு கட்டத்தில் வந்து வேற வழி இல்லாமல் பொங்கி எழுந்து கணவனை கொலை செய்கிறது அப்படின்னு முறையில் பார்த்துருக்கோம். அப்படி ஐயம்மாள் வந்து ஜீவராஜை கொண்டு இருக்கிறாங்க. இது அந்த பெண்ணினுடைய ஒரு வீர செயல். இதை வந்து ஒரு ஜிகாதி பயங்கரவாதமாக மாற்றி எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டாங்க, முஸ்லிம்கள் மேல அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஜீவராஜ் வந்து இந்து முன்னணி தலைவர். இது ஒரு சம்பவமாச்சா. அடுத்தது வந்து நம்ம பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கூடத்தில் பிஎஸ்பிபி அவங்க விளம்பரத்தில் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா, பகவான் ராமர் ராவணனை வதம் செய்து தர்மத்தை காக்க அவதாரம் எடுத்தாரோ அதே போல கல்வி சாம்ராஜ்யத்தில் தர்மத்தை முன்னிறுத்தி ராமராஜ்யத்தை பரிபாலனம் செய்தவர் டாக்டர் ஒய்ஜிபி. இது வந்து விளம்பர வாசகம். சரி, என்ன தர்மராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணாங்க? அங்கே ஆன்லைன் கிளாஸ்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி அங்கே மாணவிகள்கிட்ட தகாத முறையில் ராஜகோபாலன் என்ற ஆசிரியர் நடந்து கொள்கிறார். இதை பற்றி செய்திகள்லாம் வருது. வந்தவுடன் சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் பத்மா சேஷாத்ரி பள்ளிக்கு ஏதாவது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் திமுக ஆட்சியை கலைத்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு பார்ப்பனர்கள் பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு பாலியல் அநீதி நிறைய சிறுமிகளுக்கு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நடக்குது. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் தட்டி கேட்காம மாணவிகளின் பக்கம் நிற்காம சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள்லாம் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னா பள்ளி நிர்வாகம் தரப்பில் நிற்கிறாங்க. இது ஒரு உதாரணமாச்சா. இது மாதிரி பல கேஸ் இருக்கு. அருப்புக்கோட்டை நிர்மலா தேவி அவங்க இந்த மாதிரி மாணவிகளை தகாத முறையில் வந்து நடந்து கொள்வதற்காக அழைத்ததாக பிரச்சனை வருது. கடைசியில் இது ஆளுநர் மாளிகை வரைக்கும் வருது. ஆளுநர் பிஜேபியோடைய பன்வாரிலால் புரோஹித்.
அவரை விசாரிப்பதற்கு பதிலாக அவரை விசாரிக்காமல் அந்த கேஸை நிர்மலா தேவி மேலே போட்டு என்னமோ அதை வந்து இல்லாமல் பண்ணிடுறாங்க. அவரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாரு, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாரு. அப்போ இது அப்பட்டமாக சர்வசாதாரண பஞ்சாபோட கவர்னராக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பஞ்சாப் கவர்னர். 1997 கோபிநாத் முண்டே அவரு மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர், பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர். அப்போ அங்கே இருக்கிற மீடியாவில் அவர் வந்து அங்கே வந்து தமாஷா அப்படின்னு ஒரு கலை இருக்குது, ஒரு நாடகம் மாதிரி பாட்டு பாடுறது மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு. அண்ணா ஹசாரே இருக்கார்ல, அந்த நடிகைக்கு கோபிநாத் முண்டே வந்து நிலம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை வெளியே கொண்டு வராரு. இது ஊடகங்கள் முழுக்க சந்தி சிரிக்குது. நீங்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு மன வாழ்க்கைக்கு வெளியே உறவு வச்சுருக்கீங்க அப்படின்ற முறையில் அது அங்கே பேசப்பட்டது. இது பேசப்பட்டாலும் கோபிநாத் முண்டே இதெல்லாம் சர்வசாதாரணம் தான், இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற முறையில் அவரும் போகிறாரு. கட்சியும் அது போதே தவிர ஒரு நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது முக்கியமாக நம்ம அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஆடியோ வீடியோவின் மூலமாக தன்னுடைய கட்சிக்குள்ள எதிர்ப்பாளர்களை வந்து அவர் ஒடுக்குகிறார். ஏற்கனவே கர்நாடகத்தில் இருக்கும்போது BL சந்தோஷுக்கு அதை தான் அவர் செஞ்சார் அப்படின்ற முறையில் ஒரு செய்தி பார்த்துருப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு முன்னோடியாக ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா மோடி. அப்படியா? ஆமாம். 2005 சஞ்சய் ஜோஷி செக்ஸ் ஸ்கேண்டல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே விரிவான ஒரு செய்தி வரும். யார் இவர் சஞ்சய்? அவர் வந்து ஒரு RSSனுடைய பிரச்சாரக், முழு நேர ஊழியர். அவர் நாக்பூர்ல இருந்து குஜராத்துக்கு அனுப்பப்படுறார். குஜராத்துக்கு அனுப்பப்படும் போது கேசுபாய் பட்டேல் இருக்கார்ல, அவர் தான் முதலமைச்சர். மோடி வந்து பாரதிய ஜனதாவினுடைய மாநில செயலாளர். இது அவங்க பொசிஷன். இவர் போய் கேசுபாய் பட்டேலோட நெருக்கமாக பழக ஆரம்பித்த உடனே மோடிக்கு பொறாமை வருகிறது. அப்புறம் அவரை என்ன பண்ணுறாங்க, பேக் பண்ணி டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. கேசுபாய் பட்டேலோட பிரச்சனை வந்த பிறகு RSSல இந்த மாதிரி போட்டி பொறாமை சச்சரவு வந்ததுன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்க. சரி, இவர் டெல்லிக்கு போனோய் அங்கே போய் லாபியெல்லாம் செஞ்சுக்கிட்டு 2001 முதலமைச்சராக இவர் வராரு. இவர் நியமனம் பெற்று வராரு. அப்போ சஞ்சய் ஜோஷி வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற முறையில் அவரை மாற்றுறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் 2005 இந்த சஞ்சய் ஜோஷி வந்து ஒரு பெண்ணோட இருக்கிறது போல ஒரு வீடியோவும் ஒரு ஆடியோ டேப்பும் லீக் ஆகுது. எப்போ லீக் ஆகுதுன்னா RSS பாரதிய ஜனதாவினுடைய செயற்குழு கூட்டம்லாம் கூடுது இல்லையா, அது கூடுகின்ற சமயத்தில் எல்லா உறுப்பினர்களுக்கும், அதில் அத்வானி, வாஜ்பாயி, மற்ற தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, எல்லா தலைவர்களுக்கும் அந்த வீடியோ டேப்பும் ஆடியோவும் கொண்டு போகப்படுது. போனவுடனே இவரை வந்து ஒரு ஓவர் நைட்டில் இவர் வில்லன் ஆகிட்டார். வில்லன் ஆகி ஒரு பொறுப்புகளில் தான் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு டம்மியான போஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி தான் தெரியுது அந்த வீடியோ வந்து ஒரு ஃபேக் வீடியோ, அந்த ஆடியோவும் ஒரு ஃபேக் ஆடியோ. சஞ்சய் ஜோஷி அந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணலை. இப்படி ஒரு செட்டப் செய்து இதை லீக் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் மோடியும் உமா பாரதியும் அப்படின்னு அன்னைக்கு ஊடகங்கள் எழுதியிருக்காங்க. ஏன் அவங்க அதை செய்யணும்? மோடி செய்வதற்கு காரணம் இவர் தன் எதிரணியை சேர்ந்தவர், RSS BJPக்குள்ளேயே வேற ஆமாம் வேற கோஷ்டியை சேர்ந்தவர், தனக்கு விசுவாசமாக இல்லாமல் இருந்தாருன்னு. உமா பாரதிக்கு பிரச்சனை என்னன்னா, உமா பாரதி முதல்ல மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக வராங்க. 2ஆம் முறை வருவதை இவர் தடுத்து விட்டார் சஞ்சய் ஜோஷி. இது அவங்களுடைய பிரச்சனை. மோடி வந்து சஞ்சய் ஜோஷி வந்து RSS BJPயில் முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது அவரை சஞ்சய் ஜோஷியை உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக போடுறாங்க. இது போட்டதுனாலேயே மோடி அங்கே பிரச்சாரத்துக்கு போகல. சஞ்சய் ஜோஷி ஒரு தேசிய பொதுக்குழு கூட்டத்திலேயோ செயற்குழு கூட்டத்திலேயோ கலந்துக்கிறாருன்னா மோடி அங்கே போக மாட்டார். இப்படி அவர் இருக்கிற வரைக்கும் சஞ்சய் ஜோஷியை வந்து ஒரு வில்லனாக பார்த்தார். அதனால் இந்த ஆடியோ வீடியோ போட்டு ஒரு தலைவரை தூக்கும் உத்தி என்பது இப்படி தான் துவங்கப்பட்டது. இதை தொடங்கி வைத்தவர் மோடிஜி. ஆமாம், மோடிஜி. அப்புறம் உமா பாரதி 2 பேரையுமே அன்னைக்கு ஊடகங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறாங்க. பின்னாடி அந்த சஞ்சய் ஜோஷி, அதாவது RSSலேயே இருக்கக்கூடிய சஞ்சய் ஜோஷி ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, சஞ்சய் ஜோஷி எளிமையானவர், எந்த தவறும் செய்யாத ஒரு பிரச்சாரக்கு, மக்களோடையும் அணிகளோடையும் நல்லா பழகக்கூடியவர். அவர் மேலே இந்த பொய் சுமத்தி அவருடைய கேரியரை காலி பண்ணி டம்மி ஆக்கிட்டாங்க.
இன்னைக்கும் அவர் டம்மியாக தான் இருக்கிறாரு. ஆனால் இந்த உண்மைகளை வெளியே திறந்து பேசுவதற்கு அவருக்கு தைரியம் இல்லை. நீங்கள் ஆர்எஸ்எஸ்ல போய் பிரச்சாரக்கா போய் சேர்ந்து நீங்கள் ஒரு நியாயமானா இருக்கணும்னு முயற்சி பண்ணால் கூட அந்த சூழலில் இருக்க முடியாது. இந்த மாதிரி வந்து மோடி மாதிரி ஆட்களில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமை மாதிரி தான் இருப்பீங்களே தவிர ஒரு உண்மைக்காக நீதிக்காக உங்கள் சுயமரியாதைக்காக கூட நீங்கள் போராடக்கூடிய நிலைமையில் இருக்க மாட்டீங்கன்றதான் இந்த சஞ்சய் ஜோஷியுடைய செக்ஸ் ஸ்கேண்டல் சொல்லக்கூடிய விஷயம். இதுல இருந்து தான் அண்ணாமலை, BL சந்தோஷ் எல்லாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு தங்கள் காலத்தில் அதை செய்து எதிரிகளை வந்து ஒழிக்கிறார்கள். இப்பயும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அவருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்குது. மோடி இஸ்ரேல்ல போய் என்ன செய்ய போறாரு அப்படின்றது வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய பேச்சுல 16 அப்படின்ற ஒரு நம்பரை குறிப்பிடுறாரு. இது வந்து ஒரு பசில், இதுல வந்து பல ரகசியங்கள் இருக்குது, இது விரைவில் வெளியே வரப்போகுது, அப்ப நாட்டுக்கே இந்த 16னா என்னன்னு புரிய போகுது அப்படின்னு ராகுல் சொல்றாரு. ஆமா, நீங்க இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இருக்காரு, அவரு சில முறை நேரடியாவே பார்த்திருக்காரு. யார? எப்ஸ்டீனை நேரா பார்த்திருக்காரு. அந்த அவனுடைய பண்ணை வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறாரு. அதனால அந்த விவகாரத்தை தோண்டுனீங்க, உண்மை வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு அடி இருக்குது. இவர் இஸ்ரேலுக்கு போனதே எப்ஸ்டீன் எப்படி குறிப்பிடுறாரு, ட்ரம்புக்காக மோடி அங்க போன டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது அப்படின்றாரு. மோடியின் பிரதிநிதியாக நான் இவரை சந்தித்தேன்னு அனில் அம்பானியை சொல்றாரு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லையும் இவர்கள் மாட்டியிருக்கிறார்கள், வேற எந்த கட்சி தலைவர்களும் மாட்டலை. ஏன்னா எப்ஸ்டீன் ஆக்டிவா இருந்தது 2000 ஆக்டிவா இருந்திருக்கிறாரு. அப்படி பார்த்தா மன்மோகன் சிங் காலத்துல இருந்து இருக்கணும்ல. ஆனால் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள்லாம் இல்லை, பாரதிய ஜனதா தலைவர்கள் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் பெட்ரோலியத்துறை அமைச்சருடைய பங்கு என்பது வந்து ரொம்ப அதிகம். துருவ் நாராயண் சிங் செக்ஸ் ஸ்கேண்டல் 2011. இவர் வந்து பிஜேபி எம்எல்ஏ மத்திய பிரதேஷ். இவர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்றாரு. அதே சமயம் அவருக்கு வந்து இன்னொரு காதலியும் இருக்கிறாங்க, சகேதா பர்வேஸ் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எம்எல்ஏவுக்கு இன்னொரு அம்மா மேலேயும் ஷேகா மசூத் அப்படின்ற ஒரு பெண் மேலேயும் ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த பெண்ணை இவங்க கொண்டுடுறாங்க. அதாவது இந்த எம்எல்ஏவுக்கு திருமணம் ஆகி ஒரு பெண் இருக்கிறாங்க, இந்த எம்எல்ஏவுக்கு ஒரு காதலி இருக்கிறாங்க. அந்த காதலி இந்த எம்எல்ஏனோட இன்னொரு காதலியை வெட்டி கொண்டுடுறாங்க. அப்போ நான் தான் ஒரு காதலி தான் இருக்கணும் அப்படின்ற முறையில் இது 2011 வாக்கில் நடக்குது. சிபிஐ அந்த வீடுகள் எல்லாம் ரைடு பண்ணும்போது அங்கே ஃபுட்டேஜ், ஃபிலிம் எல்லாமே எடுக்கிறாங்க. இது 2011 மத்திய பிரதேசத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போல் 2013 அதே மத்திய பிரதேசத்தில் நிதி அமைச்சராக இருந்த 79 வயசு ராகவிஜி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், வீட்டில் வேலைக்கு இருந்த பெண்ணிட்ட தவறாக நடந்துக்கிறாரு. அப்புறம் அவங்க புகார் பண்ணுறாங்க. புகார் பண்ணி அதற்கு ஆதாரங்களையும் காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவர் ராஜினாமா பண்ணுறாரு. இவர் ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காகவும் இருந்தவர். பிரச்சாரக்கா இருந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக பிஜேபியில் ஆனவர். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த விஷயம் வெளியே வருது, புகார் கொடுக்குறாங்களே தவிர அதற்கு மேலே ஒரு வழக்கு நடவடிக்கை, நீதிமன்ற விசாரணை, தண்டனை அதுக்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. இது ஒன்றாச்சா. அடுத்து இப்போ கர்நாடகாவுக்கு வருவோம். கர்நாடகாவில் 6 பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் ஒரு விசித்திரமான வழக்கை நீதிமன்றத்தில் தொடுக்கிறாங்க. என்ன தொடுக்கிறாங்கன்னா, எங்களுடைய பிட்டு படத்தை வந்து ஒருத்தர் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு, அது நீதிமன்றம் தடுத்து நிறுத்த வேண்டும். என்ன சமூக வலைத்தளங்களில் வெளியிட போகிறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இடைக்கால தடையும் வாங்கியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த காலத்தில் வந்து எடியூரப்பா தான் முதலமைச்சர். எடியூரப்பா மேலேயே இந்த குற்றச்சாட்டுலாம் உண்டு. கர்நாடகாவில் பல்லாரி மேல இப்ப போக்சோ வழக்கு கூட போட்டிருக்காங்க. அவரே அப்படி இருக்கும்போது அப்புறம் எம்எல்ஏக்கள் 16 வயது சிறுமியிட்ட பாலியல் அத்துமீறல் இருக்கு இல்லையா, அவர் காலத்துல தான் இதுவும் நடக்குது. அந்த பல்லாரி மாவட்டத்தை சேர்ந்த ராஜசேகர் முலாலி அப்படின்றவர் என்ன சொல்லினாருன்னா, பாரதிய ஜனதா அமைச்சர்கள் உள்ளிட்டு 19 பேரோட வீடியோ என்கிட்ட இருக்குது, ஆபாச வீடியோ, அதை சமூக வலைத்தளங்களில் வெளியிட போறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஒன்று, நீ தப்பு பண்ணலைன்னா இது பொய்ன்னு சொல்லி முடிந்தால் வெளியிட்டு பாருன்னு சொல்லணும். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் இதை வெளியிடுவதற்கு தடை உத்தரவு வாங்கிட்டு வந்தார்கள் இந்த புண்ணியவான்கள். அப்போ எந்த அளவுக்கு இது வந்து சர்வ சாதாரணமாக கர்நாடகாவில் இருந்திருக்கு. இதில் பாருங்க,
இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அது வீடியோவாக ஒருத்தன்ட்ட மாட்டியிருக்குது. இப்போ இந்த வீடியோ வெளியிடக்கூடாதுன்றதுனால நம்ம பேர் கெட்டு போயிருமே, நம்ம குற்றத்தை ஒப்புக்கொண்டவர்களாயிருமே, அதை கூட அவங்க மறுக்கலை. அப்போ இது ஒரு குற்றமாக பார்க்காத ஒரு மனநிலை தான் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலையோ அதை ஆதரிக்கவர்கள்ட்டோ இருக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஆச்சா. அதே போல் கர்நாடகாவில் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த டிவி சதானந்த கவுடா, அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, அவருடைய மகன் மேலே குற்றச்சாட்டு இருக்கு, வீடியோக்கள்லாம் வந்துச்சு. இதுவும் அந்த 2011 2012 அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. கர்நாடகாவில் வந்து இது ஒரு தொடர்கதையாகவே இருக்கு. அதே போல் குஜராத்தில் பார்த்தது மாதிரி கர்நாடகாலையும் சட்டசபையில் விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது கர்நாடக எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏக்கள் பிட்டுப்படம் பார்த்ததாக அதுவும் ஊடகங்களில் வந்திருக்குது. அதனால் கர்நாடகாவில் இது வந்து ரொம்ப அதிகம். இப்படிப்பட்ட சூழலில் தான் அண்ணாமலை அங்கே பிஎல் சந்தோஷில் ட்ரைனிங் எடுத்துட்டு எல்லாம் பயிற்சிகள்லாம் முடித்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக இறக்கப்படுகிறார் அப்படின்றதையும் நம்ம சேர்ந்து பார்க்கணும். குஜராத்தினுடைய பாரதிய ஜனதா துணைத் தலைவர் பானுஷாலி, அவர் ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தாரேன் அப்படின்ற முறையில் பாலியல் முறைகேடு செய்கிறாரு. அந்த பெண்ணு போலீஸில் புகார் கொடுக்குறாங்க, புகாரை பதிவு செய்யறதுக்கு போலீஸ் மறுக்குது. அப்புறம் ஊடகங்களுக்கு வராங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து போலீஸில் அந்த இதை பதிவு பண்ணுறாங்க. அந்த கேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே வந்து போக முடியாமல் அது நின்று போகுது. இது குஜராத்தினுடைய துணைத் தலைவர். உத்தரப்பிரதேசத்தில் சின்மயானந்த் அப்படின்ற ஒரு பாஜக தலைவர், அவர் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அவர் கல்லூரிகள் நடத்துகிறார். அதில் ஒரு சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி தன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவிகள்லாம் குளிக்கிறத படம் எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை வைத்து மிரட்டி அவங்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வது, அது மாதிரி பல பெண்களை அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸில் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் சில செக்ஷன் மேலே போட்டிருக்காங்களே தவிர பாலியல் வல்லுறவு பிரிவின் மேலே அந்த பிரிவின் கீழே வழக்கு போடலை. மாறாக அந்த மாணவி, அந்த சின்மயானந்த் இருக்கார் இல்லையா மத்திய அமைச்சர், அவரை மிரட்டி பணம் கேட்கறதுக்கு இந்த வீடியோக்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த மாணவி மேலே புகார் போட்டு வழக்கு போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இந்த பிஜேபி பாலியல் பொறுக்கிகள் எந்த அளவு செல்வாக்கோடு இருந்திருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து யாரும் குரல் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்தது ஹத்ராஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹத்ராஸில் ஒரு தலித் பெண்ணை தாகூர் சாதியை சேர்ந்த 4 கிரிமினல்கள் ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணி அப்புறம் பிரச்சனை வெளியே வருது, போலீஸ் பதிவு செய்ய மறுக்குது, அப்புறம் மக்கள்லாம் போராடுறாங்க, அப்படி வெளியே வந்துடுது. வந்த பிறகு பாரதிய ஜனதா என்ன செய்யுதுன்னா, அந்த தாக்கூர் சாதி கிரிமினல்களை பாதுகாப்பதற்காக போராட்டம் நடத்துது. அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த சாதியை சேர்ந்தவங்க, இப்படி வெளிப்படையாக. நீங்கள் இந்தியா முழுவதும் ஒரு பெண்ணு ரேப் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக ஊர்வலம் போகிறது, இந்த மாதிரி பொது இடங்களில் அதிகார அமைப்புகளில் முயற்சி பண்ணுறதுன்னா அது பாரதிய ஜனதா மட்டும்தான். இப்போ அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் என்ற திமுக ஆதரவாளர் தவறாக ஒரு பெண்கிட்ட வந்து வன்கொடுமை செய்கிறாரு. அதற்காக திமுக ராஜசேகரனுக்கு ஆதரவாக ஊர்வலம் போச்சா? இல்லை. போலீஸ் மூலம் பிடிக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆதாரங்கள்லாம் சேர்த்து நீதிமன்றத்தில் துரிதமாக தண்டனை வாங்கி தர்றாங்க. ஆனால் இது உத்தரப்பிரதேசத்துலேயோ பீகார்லேயோ மத்திய பிரதேசத்துலேயோ ராஜஸ்தான்லேயோ அப்படி புகார் கொடுத்தாங்கன்னா புகார் கொடுத்தவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற நிலைமை வருதே தவிர குற்றவாளிகள் வந்து தப்பிச்சிட்றாங்க. இது வந்து ஹத்ராஸ் மாவட்டத்தில் நடந்தது, பிரபலமான சம்பவன்றதுனால நான் விரிவாக அதில் போகலை. இதில் அந்த முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ ராஜ்வீர் பல்வான், அவர் தான் இந்த குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக ஊர்வலம் போராட்டம்லாம் பண்ணுறாரு. இது தெரிஞ்சு ரெக்கார்டாகிருக்கு. அடுத்ததாக வந்து சாமியார் குர்மித் ராம் ரஹீம், இவர் ஒரு நடிகர், பாடலாசிரியர், பாடகர், சினிமா தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் ஒரு சாமியார். இவரை வந்து பாரதிய ஜனதா தலைவர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். இவர் மேலே என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னால், இவர் ஆசிரமத்தில் பல பெண்களை மிரட்டி உறவு வச்சுக்கிறாரு. எப்படி மிரட்ட மாட்டார், மூளைச்சலவை பண்ணுவார். என்ன மூளைச்சலவை பண்ணுவாருன்னா, தான் வந்து கிருஷ்ணனுடைய அவதாரம், நீங்கள்லாம் வந்து கோபியர் மாதிரி, அப்போ கிருஷ்ணனோட உறவு வைத்து கொண்டீர்கள் என்றால் கிருஷ்ணனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை மூளைச்சலவை செய்து அவங்களோட உறவு வச்சுக்கிறது அப்படின்னு. இது ஒரு பெண் வந்து
இதை ஒரு பெண் சாமியார் இதை புகாராக வந்து கொண்டு போகிறாங்க. அது வாஜ்பாய்க்கே ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இப்படி இந்த பிரச்சனை வெளியே வருது. அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர், அவர் பேர் வந்து ராம் சந்தர், அவர் இந்த ஆசிரமத்தில் என்னெல்லாம் பாலியல் குற்றங்கள் நடக்குது, இந்த சாமியார் என்னெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற விஷயங்களை ஊடகங்களுக்கு எழுதுகிறாரு. அப்போ இந்த ராம் ரஹீம் என்ன செய்கிறாருன்னா, தனது அடியாட்களை வைத்துக்கொண்டு அவரை கொல்றாரு. யாரை? அந்த பத்திரிகையாளர் வந்து கொல்லப்படுறாரு. இப்படி 2014ஆம் ஆண்டு இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அங்கே ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா வெற்றி பெறுது. அதற்கு இந்த குர்மீத் என்ற சாமியார் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. வழக்கமாக சாமியார்கள்லாம் அரசியல் கட்சிகளுக்கு எலெக்ஷன் வரும்போது ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது அபூர்வம். ஆனால் இந்த சாமியார் முன்னாடி காங்கிரஸை ஆதரிச்சிட்டு இருந்தவர் 2010க்கு பிறகு பிஜேபியோடைய ஆதரவாளராக மாறி, எங்கள் ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லக்கூடியவர். இவர் இந்த மாதிரி போலீஸில் கைது செய்யப்படுறாரு, வழக்கு விசாரணைக்கு வருதுன்னொன்னே சாக்ஷி மகாராஜ் அப்படின்னு பாராளுமன்ற உறுப்பினர், பிஜேபியோட பாராளுமன்ற உறுப்பினர் ஓடி வந்து, கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த சாமியாரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய புகாருக்காக கைது செய்வது அப்படின்றது வந்து அநியாயமானது அப்படின்னு குரல் கொடுத்துருக்காங்க. சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இந்து சாமியாரின் மடங்களின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக சதி செய்கிறாங்க அப்படின்னு அவர் குரல் கொடுத்துருக்காரு. எப்படி இங்கே பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் பிரச்சனை வந்தால் திமுக ஆட்சியை கலைச்சிருவேன்னோ அதே போல் அந்த சாமியாருக்கும் ஒரு குரல் கொடுக்குறாரு. அப்போ ஒரு மடத்தில் இப்போ நித்யானந்தா விஷயம் எல்லாருக்கும் தெரியுங்க. தமிழ்நாட்டில் நித்யானந்தாவை யாரும் ஆதரிக்கிறது இல்லை, ஒரு கேள்விக்குரிய ஒரு பொருளாக மாறிட்டார். ஆனால் வட இந்தியாவில் ஒரு சாமியார் இந்த மாதிரி நான் கிருஷ்ணன் நீங்களாம் கோபியர்னு சொல்லி பண்ணுறான், அது புகாராகுது, பிரச்சனை வருது. அதை பிஜேபி தலைவர்கள் வெளிப்படையாக அவனை ஆதரிக்கிறாங்க, அவனுக்கு வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் முதல்ல சொன்னது மாதிரி சனாதன தர்மப்படி பாரதிய ஜனதா இருக்குது, அப்படிதான் பெண்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்துக்கிட்டே இன்னைக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பெண்கள் இவங்க முறியடிச்சிட்டாங்க, பெண்களுக்கு இனிமேல் அரசியல் அதிகாரம் கிடையாது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா, கண்டிப்பாக ஓனாய் வந்து ஆட்டுக்காக அழுத கதை அப்படின்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச உன்னாவ் பாலியல் வன்முறை. இதை பற்றி நம்ம விரிவாக விளக்க தேவையே இல்லை. அந்த குல்தீப் சிங் செங்கார் அந்த எம்எல்ஏட்ட ஒரு வேலை கேட்டு ஒரு 17 வயசு பெண்ணு போகிறாங்க. அந்த பெண்ணை அந்த பிஜேபி எம்எல்ஏ அந்த பெண்ணை அந்த எம்எல்ஏவும் அவனுடைய நண்பர்களும் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க. அது போலீஸில் புகார் கொடுக்க போகிறாங்க, பதிவு பண்ண முடியலை. அவங்க அப்பாலாம் போய் போராடுறாரு, அவங்க அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொல்றாங்க. அடுத்தது இந்த பெண் தன் உறவினர்களோட காரில் போயிட்டு இருக்கும்போது லாரியை ஏற்றி கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதில் 2 பேர் இறந்து போகிறாங்க. இந்த பெண்ணு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருந்தும் அந்த குல்தீப் சிங் செங்காரை வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாளாச்சு இல்லையா? அப்போ நம்ம இந்த வரிசையாக இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்த அதே சம்பவப்படி தான் இதுவும் நடக்குது. அந்த பிஜேபி எம்எல்ஏவை காப்பாற்ற வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதாவும் அவங்களுடைய தலைவர்களும் மற்ற எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் முடிவு பண்ணாங்களே தவிர அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குய்யோமியன்னு குத்துகின்ற பாரதிய ஜனதா தலைவர்கள்லாம், நான் இவ்வளவு நாள் படித்த இவ்வளவு நேரம் படித்த இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் ஒன்றுக்காக அவங்க பதில் சொல்லணும். நீங்கள் இவங்களுக்காக நீங்கள் பெண்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் நிற்கிறீங்களா, இல்லை அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த குற்றவாளிகள் பக்கம் நிற்கிறீங்களா? இது வந்து மக்கள் வந்து கேட்கணும். அவ்வளவு பட்டியல் இருக்குது. இந்த உண்ணாவில் மட்டும் இவர்கள் செஞ்சிருக்கிற அந்த கொடுமை இருக்குல்ல, இந்தியாவில் வேற எங்கேயும் அப்படி நடக்கலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலம். உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய பாஜகவினுடைய ஹெட் ஆஃபீஸு, அங்கே வந்து ஒரு டேட்டா என்ட்ரி வேலைக்கு போன ஒரு பெண்ணை பாரதிய ஜனதாவினுடைய மாநில பொதுச் செயலாளர் சஞ்சய்குமார் அவர் வந்து இந்த மாதிரி பாலியல் மிரட்டல்கள் கொடுக்குறாரு, பாலியல் ரீதியாக கொடுமையெல்லாம் செய்கிறாரு. அந்த பெண் வெளியே வந்து ஆதாரங்களோட போலீஸுக்கு வந்து புகார் கொடுக்குது, ஊடகங்கள்கிட்ட வந்து பேசுது. ஆனால் அது வந்து எடுபடலை. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆதாரம் கேட்குறாங்க போலீஸு, அது ஃபோனில் இருக்குது. ஃபோன் எங்கன்னு கேட்டான்னா அந்த செயலாளர் பிடுங்கி வச்சுக்கிட்டான்
நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பெண்ணு கேட்குறாங்க. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரே இப்படி இருக்கிறான், அந்த பெண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க முடியலை அப்படின்றது முன்னாடி பார்த்த சம்பவங்கள் மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இவ்வளவுக்கும் இந்த சஞ்சய்குமார் வந்து RSS உடைய பிரச்சாரக்காகவும் இருந்திருக்காரு. 7 ஆண்டுகள் பிஜேபியினுடைய பொதுச் செயலாளர். அப்புறம் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு அதிகாரம் படைத்த இந்த மனிதனை, இந்த நபரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊடகங்களில் எனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை சொல்லத்தான் முடியுமே தவிர இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆசாராம் பாபு அவரு ஒரு பிரபலமான சாமியார். அவரு சிறுமிகளை வன்முறை செஞ்சாருன்னு சொல்லி அது கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சிறையில் இருந்தார். சிறையில் அவருக்கு வந்து கங்கை நீர், நல்ல வசதியான படுக்கை, 2 உதவியாளர்கள், அவருக்குன்னு சிறப்பான உணவு, இப்படி தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் ஆசிரமத்தில் 2 பெண்களை, நம்ம சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தாருன்னு வழக்கு. இங்கேயும் வந்து பிரஜாபதி அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் இதை அம்பலப்படுத்தி எழுதுகிறார். அவரும் கொல்லப்படுகிறார். அவர் சுடப்பட்டு கொல்லப்படுகிறாரு. இதுவும் மக்களுக்கு தெரியுன்றதுனால விரிவாக பேசலை. ஆனால் ஆசாராம் பாபுவை ஆதரித்து மோடி பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதாவுடைய மற்ற தலைவர்கள் அவரோட மேடையில் பங்கேற்றிருக்கிறாங்க. குஜராத்தில் நிறைய நிலங்களை வந்து முதலமைச்சராக இருந்தபோது மோடி ஆசாராம் பாபுக்கு வழங்கியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த குற்றம்லாம் நடந்த பிறகு கண்டிக்கணும்ல. ஒரு சாமியாராக இருந்துட்டு இந்துக்களை இந்த மாதிரி பண்ணி ஏமாத்திருக்கிற, பெண்களை ஏமாத்திருக்கு. இன்றைக்கு மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மோடி ஆசாராம் பாபு என்னைக்காவது வாயை திறந்து கண்டித்திருக்கிறாரா? ஏன் கண்டிக்கலை? அப்போ இவர்கள் பெண்களை பற்றி அவர்களுடைய பார்வை என்ன அப்படின்றதுக்கு ஆசாராம் பாபுவினுடைய உதாரணமும் ஒரு முக்கியமான உதாரணம் அப்படின்றது சொல்லலாம். இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. இந்த தொகுப்பில் வந்து இன்னும் ஒரு 15-20 சம்பவங்கள் இருக்கு. எல்லாம் ஒரே விஷயம் அப்படின்றதுனால தவிர்க்கிறேன். அப்ப பாரதிய ஜனதா, ஹிந்தி பேசும் மாநிலங்கள், இந்துத்துவா, சனாதனம், பார்ப்பனிய ஆணாதிக்கம், இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பொதுவெளியில் பெண்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றதுக்கு இது எல்லாமே சாட்சி. இதில் நீங்கள் காமனாக பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ மீட்டூ இயக்கம் வந்தது, அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தது. பத்திரிகை துறை, திரைப்படத்துறை, அப்புறம் கார்ப்பரேட் நிறுவனங்கள், சினிமா துறை, எல்லாத்துலேயும் எப்படி பெண்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஆனால் ஒரு பெண்ணாவது பாரதிய ஜனதா கட்சியினால நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்களா? பேசலை. ஏன்னா அப்படி பேச முடியாது. அப்படி பேசுனாங்கன்னா அவங்க கேரியர், அவங்க லைஃப் வந்து முடிஞ்சு போயிடும். வெளியில் வந்து புகார் கொடுத்தே ஒன்றும் பண்ண முடியாது. வட இந்தியாவில் இதுதான் நிலைமை. அப்போ நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒரு விழிப்புணர்வுலாம் வந்ததுனால இங்கே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்தால் அது பொதுவெளியில் பேசப்படுகிறது. தைரியமாக புகார் கொடுக்குறாங்க, போலீஸும் பதிவு செய்து ஆக்ஷன் எடுக்குது. ஆனால் நீங்கள் இந்தி பேசும் மாநிலங்கள் அதை நினைச்சே பார்க்க முடியாது. சசிகலா புஷ்பாவுக்கு நடந்தது வந்து அவங்க பெரிய இஷ்யூ ஆகலனாலும் மற்றவர்கள் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணை பொதுவெளியில், இந்த பொன் பாலகணபதி அப்படின்ற நபர், இப்ப அவர் வந்து வேட்பாளர்னு நினைக்கிறேன், மானாமதுரை வேட்பாளர், இப்ப போட்டியிடுறாரு. ஆமா, பொதுவெளியிலேயாவது கண்டிக்கப்படுறாங்க இல்லையா? வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தி பேசும் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும், அல்லது பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அது சுத்தமாக இல்லை. இதுதான் வரலாற்று ரீதியாக நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் வெள்ளைக்காரன் இங்கே வந்து சதி எனும் உடன்கட்டை பழக்கத்தை வந்து தடுத்து இது பண்ணுறான் இல்லையா, அதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை அந்த புள்ளி வரத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நெஞ்சு பதறுது. ஏதோ ஒரு ராஜா செத்து போகிறான் அப்படின்னு சொன்னால் 50 பேர், அந்த புறத்தில் இருக்கிற 50 பெண்கள் அவனோட உடன்கட்டை ஏறுவாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பெண்கள் உடன்கட்டை ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற பட்டியலே இருக்குது. அதை எதிர்த்து தான் ராஜா ராம்மோகன் ராய் போராடுறாரு. அப்போ ஆர்எஸ்எஸ்ஸின் மூதாதையர்கள், இந்துத்துவவாதிகள் என்ன சொல்கிறாங்க? இல்லை, உடன்கட்டை என்பது வந்து ஒரு மனைவி தானாக முன்வந்து செய்கிறது. முன்வந்தெல்லாம் செய்ய மாட்டாங்க, எல்லாம் கம்பு கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. கஞ்சா இந்த மாதிரி இதை அவங்க அந்த பெண்ணோட வாயில தள்ளி அந்த சிதையில் தள்ளி விட்டுருவாங்க. எழுந்து வந்தாங்கன்னா கட்டையில் அடித்து திரும்ப உள்ள கொடூரமாக இருக்கும். இதை பற்றி பல ஆங்கிலேயர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க, இந்த சதி உடன்கட்டை எப்படி நடக்கும்னு சொல்லி. அதனால் சதி உடன்கட்டை தடை செய்வதாக இருக்கட்டும், குழந்தைகள் திருமணத்தை தடுத்துனதாக இருக்கட்டும், பெண்களுக்கான வந்து மறுமணம் செய்யலான்னு சட்டம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது பிரிட்டிஷ் காலத்துலேயும் சரி, அம்பேத்கர் பின்னாடி அரசியல் நிர்ணய சபையில் அவர் இது கொண்டு வரும்போதும் சரி, ஆர்எஸ்எஸ் மிக தீவிரமாக இதை எதிர்த்தது. சனாதனிவாதிகள் மிக தீவிரமாக எதிர்த்தாங்க.
தமிழ்நாட்டில் தேவதாசி ஒழிப்பு சட்டத்துக்காக திராவிட இயக்கம் போராடி கொண்டிருந்த போது காங்கிரஸ் இருந்த சத்தியமூர்த்தி ஐயர் அதை ஒழிக்கக்கூடாது, கடவுளுக்கு சேவை செய்ய பெண்கள் வேணும். ஆனால் தேவதாசி பெண்கள் யாருக்கு சேவை செஞ்சாங்க? அது சேவைன்னு சொல்றதே அயோக்கியத்தனம். பார்ப்பன பூசாரிகள், மேல் சாதி அறங்காவலர்கள், மன்னர்கள், நிலப்பிரபுக்கள் இவர்களுடைய ஒரு காம கிளர்த்தியாகத்தான் அவர்கள் இருந்தார்களே தவிர வேற கடவுளுக்கு போய் அந்த கற்சிலைக்கு என்ன சேவை செய்ய முடியும்? அப்போ இந்த சிஸ்டமே வந்து பெண்களை வந்து ஒரு முறைகேடாக பயன்படுத்துகிறது, அதை ஒழிக்கணும்னு பேசினா இல்லை ஆண்டவனுக்கு சேவை செய்ய பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு குரல் கொடுத்தவர் தான் சத்தியமூர்த்தி. அதனால் வரலாறு நெடுக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பனியத்தினுடைய வரலாறு என்பது இப்படித்தான் இருக்கிறது. ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெண்களை சாமியாக பார்ப்போம், நதியாக பார்ப்போம், தாய்நாடாக பார்ப்போம், பாரத மாதா இப்படிலாம் உருகிட்டு நடைமுறைகளையும் சரி சடங்கு சம்பிரதாயங்களையும் சரி இவர்கள் பெண்களை எவ்வளவு கேவலமாக வைத்திருக்கிறார்கள். பில்கிஸ் பானு அந்த கேஸ் எடுத்துங்க, அதை விட்டுட்டோமே. ஆசிஃபா கோயில்லையே ஆசிஃபா கோயில், அப்புறம் வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு என்ன கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கிறான். பிஜேபிக்காரன் தானே. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பையன் எம்பி. அப்போ பிஜேபி மட்டும்தான் இந்தியாவில் இவ்வளவு பாலியல் வன்முறைகளையும் வந்து பகிரங்கமாக செய்து கொண்டே ஆட்சியிலையும் இருக்குது. இவங்களை கண்டித்து மோடியும் பேச மாட்டார், அமித்ஷாவும் பேச மாட்டார். இப்படிப்பட்ட நீதிவான்கள் தான் இன்னைக்கு மகளிர் மசோதா தோற்கடிக்கப்பட்டுருச்சு, மகளிருக்கான இடஒதுக்கீடு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படின்னு சொன்னால் அது பெண் இனத்திற்கே ஒரு வெட்கக்கேடு, தலை குனிவு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்களை வைத்து நாம் பிஜேபி தலைவர்கள்ட்ட கழுத்து சட்டையை பிடிச்சி வந்து கேட்கணும். அந்த அளவு குற்றங்களை இந்த பாவிகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இந்த தொகுப்புல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே தோழர், விரிவா மோடி முதல் கடைசியில் இருக்கிற தொண்டர்கள் வரை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் எப்படியெல்லாம் வந்து பெண்களை அவங்க வந்து போகப் பொருளாக பாலியல் வன்கொடுமை செய்வது, அத்துமீறுவது, இப்படி பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத அம்பலப்படுத்தி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.